இன்றைய அமர்வில் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளுடைய பாடத்தில் அல்லாஹுடைய 3 பெயர்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது பெயர் அல் கதீர், இரண்டாவது பெயர் அல் காதிர், மூன்றாவது பெயர் அல் முக்ததிர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே இந்த 3 பெயர்களையும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். இந்த 3 பெயர்களும் அல் கதீர், அல் காதிர், அல் முக்ததிர் அல்லாஹுடைய குத்ரத்துடைய சிஃபத்தை குறிக்கிறது. அல்லாஹுடைய வல்லமையை, அல்லாஹுடைய ஆற்றலின் குணத்தை குறிக்கக்கூடிய சிஃபத்தாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 3 பெயர்களையும் பதிவு செய்கின்றான். அர்த்தத்தின் அடிப்படையிலும் மொழியின் அடிப்படையிலும் வார்த்தைகளின் அடிப்படையிலும் ஒன்று சேர இவை இருந்தாலும் ஒன்றை விட மேன்மையானது. அல் கதீர் ஆற்றல் உள்ளவன் தான், அல் காதிர் ஆற்றல் உள்ளவன் தான், அல் முக்ததிர் அவனும் ஆற்றல் உள்ளவன் தான். ஆனால் இந்த 3 ஆற்றல்களும் ஒன்றை விட மேன்மையானது. அல் காதிரை விட அல் கதீர் மேன்மையான ஆற்றல் உள்ளவன், அல் கதீரை விட அல் முக்ததிர் அதைவிட மேன்மையான ஆற்றல் உள்ளவன். இப்படி அர்த்தத்தின் அடிப்படையிலும் மொழியின் அடிப்படையிலும் ஒரே வாரியாக இருந்தாலும், இந்த 3ம் ஒரே ஒரு வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டாலும் இந்த 3உடைய அர்த்தமும் வெவ்வேறு மேன்மைகளை குறிக்கக்கூடியதாக அமையும். இன்ஷா அல்லாஹ் அதை பின்னால் பார்ப்போம். அல் கதீர், அல் காதிர், அல் முக்ததிர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே இந்த 3 பெயர்களையும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அறிஞர்கள் அல் கதீர், அல் காதிர், அல் முக்ததிர் இந்த 3ற்குரிய அர்த்தத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அல் காதிர் என்றால் அவன் எல்லா செயல்களையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன், வலிமை உள்ளவன், ஆற்றல் உள்ளவன். அவன் செயல்களை செய்வதிலிருந்து எதுவும் அவனை தடுத்து விட முடியாது, எதுவும் நிறுத்திவிட முடியாது. எந்த தோல்வியை கொண்டும் எந்த ஒரு ஆற்றலை கொண்டும் அவனுடைய ஆற்றலை மிஞ்சிவிட முடியாது. நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் அல் கதீர், அல் காதிர், அல் முக்ததிர். கால சஅதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல் கதீர் என்றால் முழுமையான ஆற்றலை அது குறிக்கும். அல்லாஹுடைய முழுமையான ஆற்றலை அது குறிக்கிறது. அல்லாஹ் படைத்தான், அவனுடைய ஆற்றலை கொண்டுதான். அல்லாஹ் நிர்வகிக்கிறான், அவனுடைய குத்ரத்தை ஆற்றலை கொண்டுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளுக்கு சட்டங்களை கொடுத்தான், அவனுடைய ஆற்றலை கொண்டுதான். அவனுடைய ஆற்றலை கொண்டுதான் படைப்புகளை அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான். அவனுடைய ஆற்றலை கொண்டுதான் படைப்புகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தை கொடுக்கிறான். அவனுடைய ஆற்றலை கொண்டுதான் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய படைப்புகளை உயிர் கொடுத்து எழுப்புவான். அவனுடைய ஆற்றலை கொண்டுதான் அந்த படைப்புகளில் நல்லவர்களுக்கு அல்லாஹ் நற்கூலியையும் பாவிகளுக்கு தீமையையும் அல்லாஹ் அவனுடைய ஆற்றலை கொண்டுதான் வழங்குவான். அவனுடைய ஆற்றல், அவன் ஆகு என்றால் ஆகும். அவனுடைய குத்ரத்தை ஆற்றலை கொண்டுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளங்களை அவன் நாடியவாறு திருப்புகிறான் என்று அந்த அறிஞர் விளக்கம் சொல்கிறார். அல் காதிர், அல் கதீர், அல் முக்ததிர் இந்த 3க்கும் அல்லாஹுடைய வல்லமை என்று அர்த்தம் இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்வகிக்கக்கூடியவன். அவன் நாடியதை, கதரை, அல்லாஹுடைய விதியை, கதா உ கதிர் அல்லாஹுடைய விதியை, நன்மைகள் தீமைகள் அனைத்தும் அல்லாவின் புறத்திலிருந்துதான் வருகிறது என்ற விதியை நிர்வகிக்கக்கூடியவன் என்ற அர்த்தமும் அல் காதிருக்கு உள்ளடங்கும். மொழி அடிப்படையில் கதரும் அல்லாஹுடைய விதியும் இந்த வார்த்தை, இந்த அல் காதிர், அல் கதீர், அல் முக்ததிர் எந்த மொழியாக்கத்திலிருந்து எடுக்கப்பட்டதோ, எந்த வார்த்தையிலிருந்து தொடங்கியதோ அது போல்தான் அல்லாஹுடைய விதி என்ற கதர் என்ற வார்த்தையும் அதே வார்த்தையிலிருந்து தொடங்கியது. அல் கதீர், அல் காதிர், அல் முக்ததிர். அல் கதீர் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 45 முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பெயரை பயன்படுத்துகிறான். சூரத்துல் பக்கரா 106வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், அலம் தஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நபியே, நீங்கள் அறியவில்லையா? அலம் தஅலம் அன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், அலா குல்லி ஷைஇன் கதீர் எல்லாவற்றின் மீதும், அவனுடைய படைப்புகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றின் மீதும் அவன் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்பதை நபியை நீங்கள் அறியவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். சூரா அர்-ரூம் 54வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அல்லாஹுல்லதீ ஹலகக்கும். அல்லாஹ் யார்?
அவன்தான் உங்களை படைத்தான். எதிலிருந்து? மின் தஅஃபின், பலகீனமான ஒரு நிலையிலிருந்து. ثم جعل من بعد ضعف قوة, அதற்கு பிறகு அல்லாஹ் அந்த பலகீனமான நிலையிலிருந்து வாலிபம் என்ற பலமுள்ள நிலைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை ஆக்கினான். ثم جعل من بعد قوة ضعفا, அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் அந்த பலமுள்ள நிலையிலிருந்து பலகீனமான வஷைபா வயோதிகமான நிலைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றினான். யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியதை அவன் படைப்பான். வஹுவல் அலீம், அவன் அறிவுள்ளவன், அறிந்தவன். அல் கதீர், அவன் ஆற்றல் உள்ளவன், வலிமை மிக்கவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி இந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். சூரா ஃபாத்திர் 44வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அஃபலம் யஸீரு ஃபில் அர்தி ஃபயன்துரு கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கப்லிஹிம். நபியே, இந்த பூமியிலே நீங்கள் பயணம் செய்து இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திலே அல்லாஹுடைய வேதனையை அனுபவித்தவர்களை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டாமா? வகானு அஷத்த மின்ஹும் குவ்வா வமா கான அல்லாஹு லியுஜிஸஹு மின் ஷைஇன் ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்த். அவர்கள் உங்களை விட பலம் உள்ளவர்களாக இருந்தார்கள். குவ்வா, ஆற்றல் உள்ளவர்களாக, வலிமை மிக்கவர்களாக தங்களை கருதி கொண்டார்கள். எங்களை விட யார் பலமுள்ளவர்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் தங்களையே. அப்படிப்பட்டவர்களையே அல்லாஹ் அவனுடைய அழிவால், அவனுடைய வேதனையால் அல்லாஹ் அவர்களை அழித்தான். அந்த சுவடுகளை எல்லாம் நபியை நீங்கள் பார்க்கவில்லையா இந்த பூமியில் சென்று? وَمَا كَانَ اللَّهُ لِيُعْجِزَهُ مِنْ شَيْءٍ فِي السَّمَاوَاتِ وَلَا فِي الْأَرْضِ. வானங்களிலும் பூமிகளிலும் அவன் நாடியதை எதுவும் தோற்கடிக்க முடியாது. அவன் ஒன்றை செய்ய நாடினால் அவன் செய்து முடிப்பான். وَمَا كَانَ اللَّهُ لِيُعْجِزَهُ, அவன் நாடியதை வானங்களிலும் பூமிகளிலும் எதுவும் தோல்வியடைய செய்ய முடியாது. இன்னஹு கான அலீமன், அவன் யார்? அலீம், அறிந்தவனாக, கதீர், ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். எல்லாவற்றையும் அறிந்தவன், எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் ஒருவன் தான், அவன் அல் கதீர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல வசனங்களில், குறிப்பாக 45 வசனங்களில் அல்லாஹ் தன்னை கதீர் என்று அறிமுகப்படுத்துகிறான். காதிர் என்று அல்லாஹுடைய பெயர், அல் காதிர் அல்லாஹுடைய பெயர் 12 இடங்களில் குர்ஆனிலே வந்துள்ளது. சூரத்துல் அன்ஆம் 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். சுப்ஹானல்லாஹ், மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய வசனம், அல்லாஹுடைய எச்சரிக்கையை எமக்கு சொல்லக்கூடிய வசனம். குல் ஹுவல் காதிர், அல்லாஹு அக்பர். நபியே சொல்லுங்கள், ஹுவல் காதிர், அவன்தான் ஆற்றல் உள்ளவன், வலிமை மிக்கவன், மேன்மையான. அலா அய்யபஅஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும், எதற்கு அவன் ஆற்றல் உள்ளவன்? உங்களுக்கு அவனுடைய வேதனையை தருவதற்கு. நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களால், நீங்கள் செய்யக்கூடிய குற்றங்களால் உங்களுக்கு அவன் வேதனையை தருவதற்கு, மேலிருந்து வானத்திலிருந்து வேதனையை தருவதற்கு அவன் ஆற்றல் உள்ளவன். அவு மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், அல்லது பூமியின் கீழிருந்து உங்களுக்கு அல்லாஹ் வேதனையை தருவதற்கு ஆற்றல் உள்ளவன். அவு யல்பிஸகும் ஷியஅன் வயுதீக பஅதுகும் பஅஸ பஅதின். அல்லாஹு அக்பர். அல்லது உங்களுக்குள்ளேயே அல்லாஹ் பிளவுகளை ஏற்படுத்தி ஒருவர் மீது போர் தொடுத்து விரோதத்தை காட்டி அதன் மூலமாக துன்பத்தை, வேதனையை உங்களில் ஒருவருக்கு ஒருவர் சுவைப்பதற்கு அல்லாஹ் கொடுப்பதற்கும் ஆற்றல் உள்ளவன். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்தை கொஞ்சம் விளக்குகிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஒரு முறை ஓதினார்கள். சொன்னார்கள், அந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும்போது, அல் காதிரு அலா அய்யபஅஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும், உங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ் வேதனையை தருவதற்கு ஆற்றல் உள்ளவன் என்று சொன்னபோது, அஊது பிவஜ்ஹிக், யா அல்லாஹ், உன்னுடைய திருமுகத்தை கொண்டு நான் பாதுகாப்பை தேடுகிறேன் என்று சொன்னார்கள். இரண்டாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும்போது, அவு மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், பூமியிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதனையை உங்களுக்கு இறக்குவதற்கு ஆற்றல் உள்ளவன் என்று சொன்னபோது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஊது பிவஜ்ஹிக், யா அல்லாஹ், மகத்துவம் பொருந்திய உன் முகத்தை கொண்டு நான் பாதுகாப்பை தேடுகிறேன். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும்போது, உங்களை பிரிவுகளாக ஆக்கி உங்களுக்கு ஒருவரே துன்பத்தையும் வேதனையும் பகைமையும் போரையும் ஏற்படுத்தி அல்லாஹ் உங்களை தண்டிக்கும் போது தண்டிப்பதற்கும் ஆற்றல் உள்ளவன் என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுதான் எளிதானது, இதுதான் லேசானது என்று. அல்லாஹு அக்பர்.
ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு அருள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே ஒரு 3 துஆக்களை கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஅல்து ரப்பி ஸலாஸன், நான் 3ஐ அல்லாஹ்விடத்திலே கேட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2ஐ ஏற்றுக்கொண்டான், 1ஐ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை, தடுத்து கொண்டான் 1ஐ. அந்த 2 என்ன? அல்லாஹுடைய வேதனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து இந்த பூமியில் உள்ள என் சமூகத்தை முழுவதுமாக அழித்து விடுவான், ஒரே வேதனையை கொண்டு ஒரு சேர என்று அல்லாஹ்விடத்திலே 2 முறை வெவ்வேறாக கேட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2ஐயும் ஏற்றுக்கொண்டான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதும் போது, குல் ஹுவல் காதிர் அலா யபஅஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், மேலிருந்து கீழிருந்து அல்லாஹ் வேதனையை கொடுத்து ஒட்டுமொத்தமாக உங்களை அழிப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் என்று சொன்னபோது, அஊது பிவஜ்ஹிக், உன் திருமுகத்தை கொண்டு பாதுகாப்பை தேடுகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 3வது அல்லாஹ் மறுத்தது எது? உங்களுக்குள்ளேயே பகைமையை ஏற்படுத்து. அல்லாஹ் யா அல்லாஹ், என் உம்மத்தை ஒருவருக்கு ஒருவர் பகைவராக, விரோதிகளாக, ஒருவரை அழிக்கும்படியாக ஆக்கிவிடாதே என்று கேட்டேன். அந்த 3வதாக அல்லாஹ் தடுத்து கொண்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உம்மத் பலவேறாக பிரிந்து கிடப்பது அஸாபம் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும் ஹுவல் காதிர், அவன் மேலிருந்து கீழிருந்து வேதனை இறக்குவதற்கு எப்படி ஆற்றல் உள்ளவனோ அது போன்று உங்களுக்குள்ளும் பகைமையை, வெறுப்பை, விரோதத்தை, போரை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களை தண்டிப்பதற்கும் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹுடைய வேதனையில் ஒன்று இந்த சமூகம் பிளவுபட்டிருப்பது. சமூகம் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாக, பகைவர்களாக, விரோதிகளாக மாறுவது அல்லாஹுடைய அதாபில் ஒன்று. அல்லாஹுடைய தூதர் அதை லேசான அதாப், ஒட்டுமொத்தமாக அழிவில்லாத கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமூகத்தை அழிக்கக்கூடிய அதாப் என்று சொன்னார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நாடாத வரை நம்முடைய சமூகத்துடைய உள்ளங்களை ஒன்றிணைக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன், இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் கொடுத்தாலும், மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்துள் ஒற்றுமையை உங்களால் ஏற்படுத்த முடியாது. வலாகின்னல்லாஹ அல்லஃப பைனஹும், ஒரு சமூகம் ஒன்றுபட வேண்டுமென்றால், ஒரு சமூகம் உள்ளத்தால் இணைய வேண்டுமென்றால் பெயர்களால் அல்ல. பெயர்களால் நீங்கள் பிரிந்திருப்பதை பற்றி அல்லாஹ் இங்கே கூறவில்லை. உள்ளங்களால் உங்களுடைய சமூகம் ஒன்றிணைய வேண்டுமென்றால் அல்லாஹுடைய அருள் இருந்தால்தான். ஒரு சமூகம் பிளவுபட்டால் தங்களுக்குள் பகைமைகளையும், வெறுப்புகளையும், போரையும், சண்டையையும், கொலைகளையும் ஏற்படுத்தி கொண்டால் அது அல்லாஹ்வுடைய அதாப். அல்லாஹ்வுடைய அதாபை கொண்டு அல்லாஹ் தண்டிக்கிறான் அந்த சமூகத்தை என்று பொருள். ஹுவல் காதிர், அதை செய்வதற்கு எந்த தடையும் இல்லாத ஆற்றல் உள்ளவன் அவன். அல் முக்ததிர் குர்ஆனிலே 4 இடங்களில் வந்துள்ளது. அதில் ஒன்று சூரத்துல் கமருடைய 55வது வசனம், ஃபி மக்அதி ஸித்கின் இன்த மலீகின் முக்ததிர், அந்த உண்மையான கண்ணியமிக்க இடத்தில் மலீகின் முக்ததிர், ஆற்றல் பொருந்திய, மிக ஆற்றல் பொருந்திய, வல்லமை பொருந்திய அந்த மலிக், அந்த அரசனுக்கு அருகில் அந்த சொர்க்கவாதிகள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை முக்ததிர், தன்னுடைய சிஃபத்தாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகப்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் காதிர், அல் கதீர் என்ற அல்லாஹுடைய இந்த பெயர்களை தங்களுடைய சுன்னாவிலும் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் திர்மிதி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், நாளை மறுமையில் மனிதர்களை அல்லாஹ் 3 வகையாக அல்லாஹ் எழுப்புவான். அதில் ஒரு கூட்டம் வாகனங்களின் மீது நடந்து வரும், ஒரு கூட்டம் தங்களுடைய பாதங்களில் நடந்து வரும், வஸின்ஃபுன் அலா உஜூஹிஹிம், இன்னொரு கூட்டம் தங்களுடைய முகங்களால் நடந்து வரும். சஹாபாக்கள் கேட்டார்கள், கைஃப யம்ஷூன அலா உஜூஹிஹிம் யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் எப்படி தங்களுடைய முகத்தால் நாளை மறுமையில் நடந்து வருவான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக, இன்னல்லதி அம்ஷாஹும் அலா அக்தாமிஹிம் காதிருன் ஐயும்ஷியஹும் அலா உஜூஹிஹிம், காதிருன் ஐயும்ஷியஹும் அலா உஜூஹிஹிம், எப்படி அல்லாஹ் இந்த பூமியில் கால்களால் நடப்பதற்கு ஆற்றல் கொடுத்தானோ அந்த ஆற்றல் உள்ளவன்
நாளை மறுமையில் முகங்களால் மனிதர்களை நடக்க வைப்பதற்கும் ஆற்றல் உள்ளவன். காதிரவன், வல்லமை பொருந்தியவன், ஆற்றல் பொருந்தியவன். காஃபிர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் முகங்களால் நடக்குமாறு அல்லாஹ்க்குவான். முஃமின்கள் வாகனங்களின் மீதும் அல்லாஹ்வுடைய இறையடியார்கள் நடந்தும் நாளை மறுமையில் சென்று கொண்டிருக்கும் போது காஃபிர்களை அல்லாஹ் இழிவுபடுத்துவான். அல்லாஹ் அந்த இழிவிலிருந்து எம்மையும் பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸில் மேலும் அதை பரிந்தார்கள். ஒரு முறை அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அபு மஸ்ஊத் தங்களுடைய ஒரு அடிமையை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு சப்தம் கேட்கிறது அவர்களுக்கு பின்னால் இருந்து. யஅலம் அபா மஸ்ஊத், யஅலம் அபா மஸ்ஊத் அழைக்கிறார்கள் ஒரு சப்தத்தில். அபு மஸ்ஊத் திரும்பி பார்க்கிறார் யார் என்று. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் பின்னால் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சப்தத்தை கேட்டவுடன் அவர்கள் அடித்துக் கொண்டிருந்த அந்த சாட்டை அப்படியே கீழே போடுகிறார்கள். யஅலம் அபா மஸ்ஊத் அன்னல்லாஹ அக்தரு அலைக மின்க அலா ஹாதல் குலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய வார்த்தைகள் அது. அபு மஸ்ஊதே, இந்த சிறுவனுக்கு உன்மீது இருக்கக்கூடிய ஆற்றலை விட அல்லாஹு அக்தர், அல்லாஹு காதிர், அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் உன்மீது. இந்த சிறுவனுக்கு உன்மீது இருக்கக்கூடிய ஆற்றலால் அவனை அடிக்கிறாய். அல்லாஹுடைய ஆற்றலால் உன்னை அவன் பிடித்துக் கொண்டால் என்ன செய்வாய்? அல்லாஹு அக்தர் அலைக மின்க அலா ஹாதல் குலாம். அபு மஸ்ஊத், அபு மஸ்ஊத் சொன்னார்கள், இந்த வார்த்தைக்கு பிறகு நான் யாரையும் அல்லாஹ் அடிமைகளில் அடிப்பதில்லை என்று. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் தங்களுடைய ஹதீஸில் சொன்னார்கள், சொர்க்கத்தில் கடைசியாக நுழையக்கூடிய மனிதனுடைய ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ், மிக இன்பமான ஹதீஸ் அது. நரகத்தில் அவன் இருப்பான், கடைசி மனிதனாக சொர்க்கத்தில் நுழையக்கூடியவனாக. அல்லாஹுவை அழைப்பான், யா அல்லாஹ், நரகத்தில் நான் ஒருவன் தான் இருக்கிறேன், எனக்கு பாதுகாப்பை தா, இந்நரகத்திலிருந்து என்னை வெளியாக்கிவிடு, இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நரகத்திலிருந்து வெளியாக்குவான். அவன் சொல்வான், யா அல்லாஹ், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் என்று. அல்லாஹ் கேட்பான், எனக்கு வாக்களித்தாயே, இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் என்று. யா அல்லாஹ், நீ அருள் பொருந்தியவன், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன். இப்படியே கூறி 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 சொர்க்கத்தில் நுழைவான். மிக நீளமான ஹதீஸ். சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு வருவான், யா அல்லாஹ், சொர்க்கத்தில் நுழைய கூறினாய், ஆனால் எதுவுமே இங்கு இல்லையே என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது இவருக்கென்று இவருக்கென்று. அல்லாஹ் சொல்லுவான், தமன்னா, ஆசை வை, ஆசை வை, ஆசை வை. 5 முறை அல்லாஹ் ஆசை வைக்க சொல்லுவான். எதுவெல்லாம் வேண்டுமோ உனக்கு சொர்க்கத்தில் வாழ்வதற்கு ஆசை வைத்துக்கொள். 5 முறை ஆசை வைப்பான். 5 முறை ஆசை வைத்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், நீ 5 முறை ஆசை வைத்ததும் நீ வாழ்ந்து வந்த உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய ஆட்சியாளர் கொண்டிருந்ததை விட 10 மடங்கு, ஒட்டுமொத்த உலகத்தின் ஆட்சியை விட 10 மடங்கு பெரியதை உனக்கு நான் தருகிறேன், செல் என்று. கொஞ்சம் நிதானமாகி அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், என்னை நீ கேலி செய்கிறாயா? நீ எவ்வளவு பெரிய அரசன்! ஒரு சாதாரணமாக நரகத்திலிருந்து வெளியான கடைசி மனிதன் நான். எனக்கு உலகத்தை போன்று 10 மடங்கு பெரிய ஆட்சியின் உலகமா, அதுவும் 5 முறை ஆசை வைத்ததற்கு பிறகு என்று சொல்லுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் அவனை பார்த்து சொல்லுவான், இன்னி லா அஸ்தஹ்ஸிஉ மின்க வலாகின்னி அலா மா அஷாஉ காதிர். கேலி செய்வது என் குணம் அல்ல. வலாகின்னி அலா மா அஷாஉ காதிர். நான் யார்? நான் எதை நினைப்பேனோ அதை செய்து முடிப்பேன். நான் காதிர், நீ செல் என்று சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ். அலா மா அஷாஉ காதிர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஒவ்வொரு தொழுகையுடைய கடைசி நேரத்திலும் இதை ஓதுவார்கள். தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி இதை ஓதுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். வணக்கத்துக்குரியவனே நீ ஒருவன், உனக்கு இணையாக யாரும் இல்லை. லஹுல் முல்கு, உனக்கே ஆட்சி அதிகாரம் அனைத்தும். வலஹுல் ஹம்து, புகழெல்லாம் உனக்கே. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். யா அல்லாஹ், நீ யார்? எல்லா பொருட்களின் மீதும் நீ ஆற்றல் உள்ளவன். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத. அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், நீ கொடுத்ததை யாரும் தடுக்க முடியாது. ஏன்? அல் காதிர் அவன். வலா முஅ்திய லிமா மனஅத. யா அல்லாஹ், நீ தடுத்ததையும் யாரும் கொடுத்து விட முடியாது. சுப்ஹானல்லாஹ். நீ கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது, நீ தடுப்பதை யாரும் கொடுத்து விட முடியாது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லாவற்றின் மீதும் அவன் ஆற்றல் உள்ளவன். வானம் அவனுடைய ஆற்றலில் உள்ளது, பூமி அவனுடைய ஆற்றலில் உள்ளது, மனிதர்கள் அவனுடைய ஆற்றலில் உள்ளவர்கள். அவனுடைய ஆற்றலில் இல்லாத எதுவும் இந்த உலகத்தில் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு. எப்படி குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்களோ அது போன்று குர்ஆனுடைய ஒரு சூறாவை எப்படி மொழி பெறலாமல் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அப்படியே கூறி குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்களோ, வஹையை அப்படியே கூறி குர்ஆனை சொல்லிக் கொடுப்பார்களோ, அது போன்று ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அது என்ன துஆ? துஆஉல் இஸ்திகாரா. உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், யாரிடத்தில் கேட்பது, எதை கொண்டு முடிவு செய்வது என்ற குழப்பம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஹம்ம பில் அம்ரி ஃபல்யர்கஅ ரக்அத்தைனி, 2 ரக்அத் தொழுதுவிட்டு, ஃபர்தான தொழுகை இல்லாத 2 ரக்அத் தொழுதுவிட்டு அல்லாஹ்வை அழையுங்கள். சுப்ஹானல்லாஹ். தேர்ந்தெடுப்பை அவனிடத்திலே கேளுங்கள். நீங்கள் அறியாதவர்கள், அவன்தான் அறிந்தவன் எல்லாவற்றையும். எது உங்களுக்கு நலவு, எது உங்களுக்கு தீமை என்பதை நீ அறிய மாட்டாய், அல்லாஹ் அறிந்தவன். அவனிடத்திலே முறையிடுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக், யா அல்லாஹ் உன் அறிவை கொண்டு உன்னிடத்திலே நலவை தேடுகிறேன். வ அஸ்தக்திருக பிகுத்ரத்திக், உன்னுடைய ஆற்றலை கொண்டு நான் வலிமையை கேட்கிறேன். வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அதீம், உன் மகத்தான அருளிலிருந்து நான் கேட்கிறேன். ஃபஇன்னக தக்திர் வலா அக்திர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே பணியுமாறு சொல்கிறார்கள். உன் நிலைமையை சொல் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹும்ம ஃபஇன்னக தக்திர், யா அல்லாஹ் நீ ஆற்றல் உள்ளவன். வலா அக்திர், நான் ஆற்றல் உள்ளவன் கிடையாது. வ தஅலம், நீ அறிந்தவன். வலா அலம், நான் அறிந்தவன் இல்லை. வ அன்த அல்லாமுல் குயூப், நீ மறைவான ஞானம் எல்லாவற்றையும் அறிந்தவன். அல்லாஹும்ம இன் குன்த தஅலம் அன்ன ஹாதல் அம்ர், யா அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய இந்த காரியம், இந்த செயல் எனக்கு நலவாக இருந்தால், என்னுடைய மார்க்கத்திற்கும் எனக்கும் என்னுடைய முடிவுக்கும் நலவாக இருந்தால் அதை எனக்கு வசப்படுத்தி கொடு யா அல்லாஹ். நான் சொல்லக்கூடிய இந்த காரியம், நான் முடிவெடுத்த இந்த காரியம் எனக்கு தீமையாக இருந்தால், என்னுடைய தீனுக்கும் என்னுடைய வாழ்விற்கும் என்னுடைய முடிவிற்கும் தீயதாக இருந்தால் இதை என்னை விட்டு திருப்பிவிடு, அதை விட்டும் என்னை திருப்பிவிடு. எனக்கு நலவை கொடு யா அல்லாஹ், அதை நீ கொடுத்த நலவை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்கு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்குமாறு, அல்லாஹ்வுடைய குதுரத்தை ஆற்றலை கொண்டு கேட்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அல் காதிர், அல் கதீர், அல் முக்ததிர், இந்த மூன்றும் அல்லாஹ்வுடைய பெயர்கள். ஒரே அர்த்தத்தை, குதுரத் என்ற தன்மையை சொல்லக்கூடிய பெயர்கள். இந்த மூன்றும் அல்லாஹ்வுடைய ஆற்றலை வல்லமையை குறிக்கும். அல்லாஹ்வுடைய ஆற்றலை வல்லமையை எதுவும் நீக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது, எதை கொண்டும் அதை தடுத்து விட முடியாது. இன்னொரு அர்த்தம் அறிஞர்கள் கூறுவது, அல்லாஹ்வுடைய கதரை அல்லாஹ் நிர்வகிப்பதை இந்த வார்த்தைகள், இந்த பெயர்களில் அல்லாஹ் கூறுகிறான். அல் காதிர், அல் கதீர், அல் முக்ததிர் என்று. அல்லாஹ்வுடைய குத்ரத், அல்லாஹ்வுடைய ஆற்றல் வல்லமை எப்படிப்பட்டது? நபிமார்கள் அதை தங்களுடைய சமூகத்திற்கு எடுத்து சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், என் ரப்பு யார் தெரியுமா? என்னை படைத்த அல்லாஹ் யார் தெரியுமா? அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன், அவன்தான் எங்களை படைத்தான், அவன்தான் எங்களுக்கு வழிகாட்டுகிறான். வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், அவன்தான் எங்களுக்கு உணவளிக்கிறான், அவன்தான் எங்களுக்கு பானத்தை புகட்டுகிறான். வ இதா மரிது ஃபஹுவ யஷ்ஃபீன், நாங்கள் நோயுற்றால் அவன்தான் எங்களுக்கு அந்த நோயை குணப்படுத்துகிறான். வல்லதி யுமீதுனி சும்ம யுஹீன், அவன்தான் எங்களை மரணிக்க வைக்கிறான், அவன்தான் எங்களை உயிர்ப்பிக்கிறான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வல்லமையின் ஆற்றல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை இறந்ததற்கு பிறகு அவனை உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்புவது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஆற்றல். அல்லாஹ் அவனை அல் கதீர் என்று அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் அதற்கு முன்னால் உள்ள வசனங்களில் அல்லாஹ் உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றலை இணைத்து சொல்கிறான். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், அவு கல்லதி மர்ர அலா கரியத்தின் வஹிய ஹாவியத்துன் அலா உருஷிஹா, சூரத்துல் பக்கராவுடைய 259வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். அறிஞர்கள் உஸைரை பற்றி அல்லாஹ் கூறுவதாக சொல்லுகிறார்கள். அந்த சிறந்த பனி இஸ்ரவேலர்களுடைய அந்த மனிதர் ஒரு ஊருக்கு செல்லுகிறார். அந்த ஊருக்கு சென்றால் அங்குள்ள கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து தரைமட்டமாகி அந்த ஊரே அழிந்து கிடக்கிறது. அப்போது அந்த மனிதர் கேட்டார் அல்லாஹ்விடத்திலே, கால அன்னா யுஹி ஹாதிஹில்லாஹு பஅத மௌதிஹா, அல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு இது போன்றவற்றை எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவான்?
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சியை காட்ட விரும்பினான் அந்த மனிதருக்கு. فَأَمَاتَهُ اللَّهُ مِئَةَ عَامٍ ثُمَّ بَعْثَهُ. அல்லாஹ் அவரை 100 ஆண்டுகள் மரணிக்கச் செய்தான், உறங்கச் செய்தான். فَأَمَاتَهُ اللَّهُ مِئَةَ عَامٍ ثُمَّ بَعْثَهُ. அதற்கு பிறகு அல்லாஹ் எழுப்பினான், உயிர் கொடுத்து. قَالَ كَمْ لَبِثْتَ. அவரை பார்த்து கேட்டான், நீ எவ்வளவு நேரம் உறங்கினாய்? قَالَ لَبِثْتُ يَوْمًا أَوْ بَعْدَ يَوْمٍ. அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய ஆற்றலை பாருங்கள். அவர் சொன்னார், நான் 1 நாளோ 2 நாளோ உறங்கி இருப்பேன் என்று, அல்லது சில நாட்களோ உறங்கி இருப்பேன் என்று. அல்லாஹ் கூறினான், قَالَ بَلْ لَبِثْتَ مِئَةَ عَامٍ. நீ உறங்கியது 100 ஆண்டுகள். அல்லாஹு அக்பர். 100 ஆண்டுகள். فَانظُرْ إِلَى طَعَامِكَ وَشَرَابِكَ لَمْ يَتَسَنَّهْ. உன்னுடைய உணவையும் பானத்தையும் பார், அது எதுவும் கெடாமல் இருக்கிறது. وَانظُرْ إِلَى حِمَارِكَ. உன்னுடைய அழைத்து வந்த அந்த கழுதையை, அந்த வாகனத்தை பார், அது எலும்புகள் மக்கி, சதைகள் மக்கி இருந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், وَلِنَجْعَلَكَ آيَةً لِلنَّاسِ. உம்மை மனிதர்களுக்கு அத்தாட்சியாக ஆக்குவதற்காக. وَانظُرْ إِلَى الْعِظَامِ كَيْفَ نُنْشِزُهَا ثُمَّ نَكْسُوهَا لَحْمًا. அந்த இறந்து மக்கி போன உன் அருகிலே இருக்கக்கூடிய அந்த கழுதை, நீ கொண்டு வந்த அந்த வாகனம், அப்படியே சதைகள் கொண்டு எலும்புகள் ஒன்று சேர்ந்து உயிர் கொடுக்கப்பட்டு எழுந்து நிற்கிறது. فَلَمَّا تَبَيَّنَ لَهُ. அல்லாஹ் அதை அவருக்கு விளக்கியதற்கு பிறகு قَالَ أَعْلَمْ أَنَّ اللَّهَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. அவர் சொன்னார், நான் அறிகிறேன், நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான், கதீராக அவன் இருக்கிறான் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கூறுகிறான், குல் யுஹ்யீஹா அல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரா வஹுவ பிகுல்லி ஹல்கின் அலீம். சூரா யாசின் 79வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அவன்தான் இறந்தவைகளை எப்படி அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று கேட்கிறார்கள். அது அல்லாஹ்விற்கு சிரமமான காரியம் என்று சொல்கிறார்கள். இல்லை, முதலில் உங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹுவால் மீண்டும் உங்களை மரணித்ததற்கு பிறகு அதே உயிரை கொடுத்து எழுப்ப முடியாதா? ஒரு படைப்பு படைக்கப்படுவதற்கு தான் சிரமம், அதுவே அவனுக்கு எளிதானது. ஆனால் அந்த படைப்பு படைக்கப்பட்டு மரணித்ததற்கு பிறகு மீண்டும் அதே படைப்பை உயிர் கொடுத்து எழுப்புவது எளிதான காரியம் அவனுக்கு. வஹுவ பிகுல்லி ஹல்கின் அலீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வை சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். நம்முடைய உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய நபிமொழி அது. பாவங்களின் எல்லையை தொட்ட ஒரு மனிதன், நல்ல செயல்களே இல்லாத அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியான், பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் தான் இறக்கக்கூடிய தருவாயில் தன் பிள்ளைகளை அழைத்தான். நாம் எல்லாம் அறிந்த நபிமொழிதான். ஆனால் சிந்தித்து பாருங்கள், அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை. அழைத்தார் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொன்னார், நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட தந்தை, நலவான தந்தை. ஆனால் என் ரப்புக்கு நான் பாவம் செய்வதில் எல்லையை தாண்டியவன். எண்ணற்ற எல்லையற்ற பாவங்களை நான் செய்திருக்கிறேன் என் ரப்புக்கு. அவர் சொன்னார், ஃபவல்லாஹி லஇன் கதர அலைய ரப்பி லயுஅذிபன்னி அஸாபன் மா அஸபஹு அஹத். லஇன் கதர அலைய ரப்பி, அல்லாஹ் என் மீது ஆற்றல் உள்ளவனாக இருந்தால், என்னை உயிர் கொடுத்து எழுப்பினால், அதை ஆற்றலை கொண்டு அல்லாஹ் என்னை தண்டிப்பான். அது போன்ற தண்டனையை யாருக்கும் அவன் கொடுத்திருக்க மாட்டான். அப்படி என்னை அல்லாஹ் தண்டித்து விடுவான். அதனால் நான் இறந்து விட்டால் என்னை எரித்து சாம்பலாக்கி பாதியை காற்றிலும் பாதியை கடலிலும் கலந்து விடுங்கள் என்று. அது போன்றே அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த காற்றில் கலக்கப்பட்டதையும் கடலில் கலக்கப்பட்டதையும் அந்த நிலத்தில் இருந்ததையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டினான். அவரை உயிர் கொடுத்து அல்லாஹ் எழுப்பினான். மீண்டும் கேட்டான், ஏன் இதை செய்தாய் என்று, ஏன் இப்படி செய்தாய்? அவர் சொன்னார், ஹஷ்யதுக யா ரப், உன் பயம் யா அல்லாஹ், உன் அச்சம் யா அல்லாஹ். ஹஷ்யதுக யா ரப், மகாஃபதுக யா ரப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனை அல்லாஹ் மன்னித்தான் என்று. அவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விட்டான். வகஃபர லஹு. சுப்ஹானல்லாஹ். அவன் சொல்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காதிர், அவன் உண்மையான ஆற்றல் உள்ளவனாக இருந்து என்னை அவன் உயிர் கொடுத்து எழுப்பி விட்டால் என்னை அல்லாஹ் தண்டிப்பதை போன்று அல்லாஹ் யாரையும் தண்டிக்க மாட்டான். ஆனால் அவனுடைய அறியாமை,
அவனுடைய ஜஹல் மிஞ்சி விடுகிறது. அவனுடைய அல்லாஹ்வுடைய ஆற்றலின் நம்பிக்கையை விட அது மிகப்பெரிய பாவமாக இருந்தாலும் அவன் உள்ளத்தில் வைத்திருந்த அந்த நம்பிக்கையால், அந்த பயத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மன்னித்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஆற்றல் வல்லமை இறந்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் கொடுத்து நாளை மறுமையில் எழுப்புவது. அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நேர்வழியை நாடுவானோ அவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பது. அல்லாஹ்வுடைய அருளுக்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய ஆற்றல் மிஞ்சியது. அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு நேர்வழியை தருவான், யாருக்கு நாடுகிறானோ அவர்களை நேர்வழியில் இருந்து அல்லாஹ் விலக்கி விடுவான். அதைத்தான் அவனுடைய நாட்டத்தை பற்றி, ஆற்றலை பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான் சூரத்துல் கதருடைய 56வது வசனத்தில், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் விரும்புவோரை நேர்வழியில் செலுத்த உம்மால் முடியாது. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட வசனம் பாருங்கள். அபூ தாலிபின் நேர்வழியை விரும்புகிறார்கள். உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையில் நான் வாதிடுவேன் என்று சொன்னார்கள். அப்போது அல்லாஹ் இறக்கினான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. நபியே, நீங்கள் விரும்பிய காரணத்தால் ஒருவருக்கு நேர்வழியை கொடுக்க முடியாது. வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேர்வழியை அவன் கொடுப்பான், அவன் ஆற்றலில் இருந்து. வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், இன்ன குலூப பனி ஆதம் பைன இஸ்பஐன் மின் அஸாபிஇர் ரஹ்மான். ரஹ்மானுடைய கரங்களில் இருக்கிறது மனிதர்களுடைய உள்ளங்கள். கல்பின் வாஹிதின், ஒரே உள்ளத்தை போன்று. யுஸர்ரிஃபுஹு ஹைது யஷா, அவன் எப்படி நாடுகிறானோ அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருப்புவான். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இந்த ஹதீஸை ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது சொன்னார்கள், ஃபமன் ஷாஅ அகாம் வமன் ஷாஅ அஸாக். அல்லாஹ் நாடியதை நிலையாக்குவான், அல்லாஹ் நாடிய உள்ளங்களை ஈமானில் நிலைப்படுத்துவான், அல்லாஹ் நாடிய உள்ளங்களை விலக்கி விடுவான், நேர்வழியில் இருந்து தவறும்படி செய்து விடுவான். முஆத் அவர்கள் இந்த ஹதீஸுக்கு பிறகு ஓதினார்கள், ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா. யா அல்லாஹ், நேர்வழியை கொடுத்ததற்கு பிறகு எங்கள் உள்ளங்களை பிளறச் செய்து விடாதே என்று. சுப்ஹானல்லாஹ். வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். சூரத்து தக்வீருடைய 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ். நீங்கள் நாடுவதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் நாடியதை தவிர நீங்கள் நாடியது எதுவும் நடக்காது. வமா தஷாஊன், நீங்கள் நாட முடியாது. இல்லா ஐயஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அகில உலகங்களை படைத்த அவன் நாடாதவரை. சூரா யாசின் 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐயகூல லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ்வுடைய ஆற்றலை கவனியுங்கள், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை கவனியுங்கள். இன்று அவனுடைய மகத்துவத்தை, அவனுடைய ஆற்றலை விளங்காத காரணத்தால் தான் எம்முடைய வாழ்க்கை கவலையில் இருக்கிறது, எம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளை நினைத்திருக்கிறது, எம்முடைய வாழ்க்கை சோதனையால் சூழப்பட்டிருக்கிறது. இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐயகூல லஹு குன் ஃபயகூன். அவன் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நாடினால் இந்த வானங்களிலும் பூமிகளிலும் குன் ஆகு என்பான், ஃபயகூன், அது ஆகிவிடும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஆல் இம்ரானுடைய 26வது வசனத்தில், குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க். அவன் அரசர்களுக்கெல்லாம் அரசன். துத்தில் முல்க மன் தஷா, நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான். வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நாடியவர்களை ஆட்சியிலிருந்து இறக்குவான். வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா, நாடியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான், நாடியவர்களுக்கு இழிவை தருவான். அவன் நாடினால் தான் கண்ணியம், அவன் நாடினால் தான் இழிவு. அவன் கண்ணியப்படுத்தியவர்களை உலகமெல்லாம் சேர்ந்து இழிவுபடுத்த நினைத்தாலும் முடியாது. அவன் இழிவுபடுத்தியவனை உலகமெல்லாம் சேர்ந்து கண்ணியத்தை கொடுக்க நினைத்தாலும் முடியாது. அவன் ஆட்சியை கொடுக்க நினைத்தவனை உலகமெல்லாம் சேர்ந்து ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முடியாது. அவன் ஆட்சியிலிருந்து இறக்கியவனை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்கு உலகமெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தாலும் நடக்காது. பியதிக்கல் கைர், எல்லா நலவுகளும் அவனிடத்தில் தான் இருக்கிறது, அவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது. அவன் நாடியதுதான் இந்த பூமியில் நடக்கும். இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் சொல்கிறான், நீதான் நபியே, சொல்லுங்கள் நீதான். இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா பொருட்களின் மீதும் நீதான் ஆற்றல் உள்ளவன்.
அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஆல் இம்ரானுடைய 160வது வசனத்தில், இயன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும் வ இயக்துலுக்கும் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதி. அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிக்க நாடினால் அதை யாரால் மிகைக்க முடியும்? இந்த சமூகத்தை கண்ணியத்தை அடைய வேண்டும் என்று செய்வதற்கு, இந்த சமூகத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் நாடினால் போதும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடினால் யார் அதை மிகைக்க முடியும்? யாரால் அதை தடுக்க முடியும்? அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு உதவி செய்வானாக. பலகீனமான சமூகமாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் எம்மை பலப்படுத்துவானாக. அல்லாஹ் நாடினால் யாரும் அதை மிகைக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு இழிவை தந்தால், கைவிட்டால், அதற்கு பிறகு யார் உங்களுக்கு அவனுடைய உதவியை கொண்டு வர முடியும்? அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளக்கூடிய முஃமின்களில், அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய முஃமின்களில் ஒருவராகி விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களை, நாம் பலகீனமானவர்கள். வஹுலிகல் இன்சானு தஈஃபா. இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆற்றலை தன்னிடத்திலே உலகத்திலே கொண்டிருப்பதாக அவன் சொன்னாலும், வஹுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலகீனமானவன். இன்றைய காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு நோய் எத்துணை வல்லரசு நாடுகளை திருப்பி போட்டுவிட்டது. எத்தனை ஆட்சியாளர்களை என்ன செய்வது என்று திகைக்க வைத்து விட்டது. வஹுலிகல் இன்சானு தஈஃபா. அல்லாஹ் அவனுடைய ஆற்றலை இந்த உலகத்திலே நிரூபித்துக் கொண்டிருப்பான் சில அத்தாட்சிகளை கொண்டு. அது போன்றவை தான் இவை எல்லாம். அல்லாஹ் இந்த ஃபித்னாவை, இந்த சோதனையை நம்மிடத்திலிருந்து அல்லாஹ் நீக்குவானாக. மனிதன் பலகீனமானவன். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் மஆரிஜ், இன்னல் இன்சான குலிக ஹலூஆ வ இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ. மனிதன் பதட்டமடையக்கூடியவன். ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விட்டால் நடுங்கி விடுவான். யாராக இருந்தாலும் என்ன செய்ய போகிறேன் இதற்கு பிறகு என்று. நன்மை ஏற்பட்டால் தடுத்துக் கொள்கிறான், தனக்கு தவிர அந்த நன்மை யாருக்கும் கிடைத்து விடக்கூடாது என்று. தொழுகையாளிகளை தவிர என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். யா அஹி யா உக்தி, என் சகோதர சகோதரியே, உன் வாழ்க்கையில் சிரமமா? உன் வாழ்க்கையில் கஷ்டமா? உங்களுக்கு நோயா? உங்களுக்கு கடனிலே பிரச்சனையா? பொருளாதார நெருக்கடியா? உலகம் உங்களை சோதனையால் சூழ்கிறதா? எப்படி வெளியேறுவது என்று வழியை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? எப்படி நான் இதிலிருந்து மீளப் போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இவ்வளவு பெரிய நஷ்டம், இவ்வளவு பெரிய தோல்வி, இவ்வளவு பெரிய இழிவு, யார் என்னை இதிலிருந்து மீட்க முடியும்? நான் இனிமேல் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்ற தயக்கமா, என்ற கேள்வியா? மரணத்தை தேடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்களா? கொஞ்சம் பொறுத்து அல்லாஹுடைய தூதருடைய இந்த ஹதீஸை மனதில் பதிய வையுங்கள். அல்லாஹுடைய தூதர் இப்னு அப்பாஸுக்கு சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் சிறு வயதில் இருந்தபோது அந்த அறிவுரை எமக்கும் தான். அல்லாஹுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்வதாக நினையுங்கள், யாரும் இந்த உலகத்திலே பலம் உள்ளவர்கள் அல்ல, யாரும் இந்த உலகத்திலே சோதனையிலிருந்து நீங்கியவர்கள் அல்ல, யாரும் இந்த உலகத்திலே கஷ்டங்களை சந்திக்காதவர்கள் அல்ல. எல்லோரும் இந்த உலகத்திலே அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப சிரமத்திலும் கஷ்டத்திலும் தான் வாழ்கிறார்கள். இப்னு அப்பாஸை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா குலாம், சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், உனக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன். யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதக், அல்லாஹுவை நீ பாதுகார், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதுல்லாஹ தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹுவை நீ பாதுகாத்தால், அல்லாஹுடைய சட்டங்களை நீ பாதுகாத்தால், அல்லாஹ் விதித்த வரைமுறைகளை நீ பாதுகாத்தால், அல்லாஹுவை உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக நீ பார்ப்பாய். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், எதையாவது கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே கேள். வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், எதை கொண்டாவது பாதுகாப்பை தேட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடு, அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. வஅலம், அறிந்து கொள் இப்னு அப்பாஸே, அன்னல் உம்மத லபிஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஊக லம் யன்ஃபஊக பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹு லக் வ லபிஜ்தமஉ அலா அன் யதுர்ரூக பிஷைஇன் லம் யதுர்ரூக பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹு லக். வானத்தில் பூமியில் உள்ள எல்லாரும் உனக்கு ஒரு நன்மையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாமல் அந்த நன்மையை உனக்கு கொடுக்க முடியாது. வானத்தில் பூமியில் உள்ள எல்லோரும்
உனக்கு ஒரு தீமையை அழிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாத வரை அந்த தீமையை உன்னிடத்திலே கொண்டு வர முடியாது. உங்களுடைய கடனை நீக்க முடியாது, உங்களுடைய நோயை நீக்க முடியாது, உங்களுடைய கவலையை நீக்க முடியாது, உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்க முடியாது. ஒட்டுமொத்த உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடாதவரை, அல்லாஹுடைய நாட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் உலகமே தடுத்தாலும் அந்த உதவியை நீங்கள் அடைவதிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தே தீருவான். ஏன்? அவனல் காதிர், அவனல் கதீர், அவனல் முக்ததிர். அவனுடைய ஆற்றலை எதுவும் மிஞ்சாது. கவலையில் இருப்பவரை அல்லாஹுவை அழை, பிரச்சனையில் இருப்பவரை அல்லாஹுவை அழையுங்கள், நோயில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள், சிரமத்தில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த தேவையாக இருந்தாலும், எது உங்களுக்கு வேண்டும் என்றாலும் ரப்பிடத்திலே கேளுங்கள். அவனுடைய ஆற்றலில் எதுவும் குறைந்து விடாது கேட்பதால். உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய தேவைகள் அனைத்தையும் கேட்டாலும், அல்லாஹ் அந்த தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றினாலும், கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் கடலின் நீரிலிருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹ்வுடைய கஜானாவில் குறைந்திருக்காது. அந்த அல் காதிரின் மீதா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்கள்? சுப்ஹானல்லாஹ். அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபுஸ் ஸூ வ யஜஅலுக்கும் குலஃபா அல் அர்த் இலாஹும் அல்லாஹ். கஷ்டத்திலே சிக்கி தவிப்பவன் அழைக்கும் போது அந்த அழைப்பிற்கு பதில் கொடுப்பவன் யார்? அல்லாஹ்வை தவிர வேறொரு இலாஹா இருக்கிறார்? கடவுளா இருக்கிறார்? அந்த ஒரே இறைவன் அல்லவா உங்களுடைய சிரமங்களை நீக்குபவன், உங்களுடைய கஷ்டங்களை நீக்குபவன், உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குபவன், உங்களுடைய கடனை நீக்குபவன், உங்களுடைய நோயை நீக்குபவன், உங்களுடைய இழிவை நீக்குபவன், உங்களுக்கு கண்ணியத்தை தருபவன். மனிதர்கள் எல்லோரும் திட்டம் தீட்டட்டும் உங்களை அழிப்பதற்கு, அல்லாஹ் ஒருவன் உங்களோடு இருந்தால் எதுவும் செய்ய முடியாது. உங்கள் கண்ணியத்தை பாழாக்குவதற்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேரட்டும், அல்லாஹ் உங்களோடு இருந்தால் வேறு யார் வேண்டும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள், யா அல்லாஹ், இவர்கள் என்னை புறக்கணித்தாலும் நீ என்னோடு இருக்கும் வரை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று. அந்த அல்லாஹ்வின் மீது எப்போது நம்பிக்கை வைக்கப் போகிறோம்? அந்த அல்லாஹுவை எப்போது அழைக்கப் போகிறோம்? மூசா அழைத்தார் அலைஹிஸ்ஸலாம், ஒரு நபி அழைத்தார்கள். இன்னா லமுத்ரகூன். மூசாவின் சமூகம் சொன்னது, மூசா எங்களை கைவிட்டு விட்டீர். முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌன், அழிந்து விட்டோம் மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீதுள்ள குத்ரத்தின் நம்பிக்கை வைத்து சொன்னார்கள், கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன். அல்லாஹு அக்பர். என்ன ஆற்றலின் வார்த்தை பாருங்கள். இயற்கை அழிவை தர காத்து கொண்டிருந்தாலும் என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது. கல்லா இன்ன மஇய ரப்பி, என் ரப்பு என்னோடு இருக்கிறான். லயஹ்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். மூசா, உன் கையில் இருக்கக்கூடிய கம்பை கொண்ட அந்த கடலை பிள. அல்லாஹ்வுடைய குத்ரத்தின் மீது ஆற்றல் வைத்திருந்ததால். இப்ராஹிம், நெருப்பு வீசப்பட போகிறது, நெருப்பு சுட்டரித்து அழித்துவிடும். பயந்தார்களா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என் ரப்பு என்னோடு இருக்கிறான், நெருப்பை படைத்தவன் அவன். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அந்த நெருப்புடைய ஆற்றல் அவனிடத்தில் இல்லையா? அல்லாஹ் மாற்றினான் அந்த நெருப்பை குளிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இப்ராஹிமுக்கு அலைஹிஸ்ஸலாம். யார் யூனுஸை பாதுகாத்தார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், வதன்னூனி இஸ் ذهب مغاضبا فظن ان لن تقدر عليه. கோபத்தோடு யூனுஸ் கிளம்பி சென்றார். அல்லாஹ்வுடைய விதியிலிருந்து எதுவும் தனக்கு தீங்கிழைத்து விடாது என்று. அல்லன் நக்திர அலைஹி. கதர், அல்லாஹ்வுடைய கதர் என்ற, அல்லாஹ்வுடைய காதிர் என்ற வார்த்தைக்கு கதர் என்ற அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னோமா இல்லை? அல்லாஹ்வுடைய விதி. அல்ல நக்திர அலைஹி, அதைத்தான் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை இல்லாமல் என்று மொழிபெயர்த்து விடக்கூடாது. அல்லாஹ் தனக்கு தீயதை அவனுடைய கதரில் இருந்து கொடுத்து விட மாட்டான் என்ற நம்பிக்கையில் அவர் செல்கிறார் கோபத்தில்.
ஃபனாதா ஃபி ظுலுமாத், அந்த மீன் வயிற்றில் அகப்படுகிறார். அந்த இருள் சூழ்ந்த அந்த மீன் வயிற்றில் இருந்து கொண்டு அழைக்கிறார், யூனுஸ் அல்லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நான் பலகீனமானவன், அநீதம் செய்து விட்டேன். லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன், எனக்கு உதவி செய் என்று. ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய அழைப்பை அல்லாஹ் செவிமடுத்தான். வனஜ்ஜைனாஹு மினல் கம், அந்த சோதனையில் இருந்து, அந்த பிரச்சனையில் இருந்து யூனுஸை அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹுவை அழைத்ததால் அந்த இருள் சூழ்ந்த அந்த இடத்திலிருந்தும், அந்த மீன் வயிற்றிலிருந்தும் தன்னை வெளியே கொண்டு வருவான் என்று அல்லாஹுடைய ஆற்றலால். ஏன் மீனும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், கடலும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், மலையும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், வானமும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான். எதுவும் இந்த பூமியில் அவனுடைய குதிரத்தில் இருந்து நீங்கியது அல்ல. அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து யூனுஸை பாதுகாத்தான். வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், நற்செய்தி சொல்கிறான் அல்லாஹ், இப்படித்தான் அல்லாஹ் முஃமின்களை பாதுகாப்பான். அழையுங்கள் என்னை, எந்த இருள் சூழ்ந்தாலும் அழையுங்கள் என்னை, எனக்கு முன்னால் பணியுங்கள், என்னிடத்திலே கேளுங்கள், நான் தருகிறேன். ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். என்னை அழைப்பவர்கள் உண்டா, அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். அல்லாஹு அக்பர். யார் நஷ்டவாளிகள்? ஏன் சோதனையில் இன்னும் இருக்கிறோம்? யார் ஐயூபை குணப்படுத்தியது நோயிலிருந்து? வ ஐயூப இஸ் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய துர், ஆண்டுகளாக ஐயூப் மிகப்பெரிய நோயால் அவதிப்பட்டார். ஒரு நபி. நோய் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அல்லாஹ் யாரை நோயை கொண்டு சோதிக்க நாடுகிறானோ சோதிப்பான். எப்படி அல்லாஹ் வெளியாக்கினான்? அன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், அளவற்ற அருளாளனே, நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை குணப்படுத்தி என்று அழைத்தார். ஃபஸ்தஜப்னா லஹு ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர்ரின், அல்லாஹ் அதை நீக்கிறான். இன்று ஒரு நோய் ஒரு எல்லையை கடந்து விட்டால், மரணம் என்று மருத்துவர் சொல்லிவிட்டால், அவ்வளவுதான், நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த நிலையையும் அல்லாஹ் மாற்றுவான் அவன் நாடினால். உலகத்திலே கொடிய நோய் கேன்சர், அதனுடைய 4வது தரத்தை நீங்கள் சென்றாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள். உங்கள் மரணத்தின் கடைசி முடிவு வரை அல்லாஹ் என் நோயை குணப்படுத்துவான் என்றால் நம்பிக்கையில் அல்லாஹுவை அழைத்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்பிக்கையோடு அழையுங்கள், உறுதியோடு அழையுங்கள், என் ரப்பு குணப்படுத்துவான். வற்புறுத்துங்கள் அவனை, என்னை குணப்படுத்து என்று. அவனை யாரும் வற்புறுத்தி விட முடியாது. உங்களுடைய ரப்பு அவன். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ, என்னை பற்றி கேட்டால் நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ். சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தவன் யார்? அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நபி யூசுஃபை, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அந்த வரலாற்றை சொன்னால் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் பூரித்து விடும். அவ்வளவு சோதனைகளையும் தாண்டி ஒரு சந்தையில் விற்கப்பட்ட ஒரு மனிதரை அந்த நாட்டின் மந்திரியாக ஆக்கியவன் யார்? அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எம்முடைய ரசூல் யாரின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள்? யாரை அழைத்தார்கள்? அல்லாஹு அக்பர். கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். மக்காவிலே உள்ளவரிடத்திலே முஹம்மது ரசூல் இப்படி சோதிக்கப்படுகிறார் உங்களிடத்திலே. அவர் பின்னால் காலத்திலே பல நூற்றாண்டுகள் கழித்து, பல 1000 ஆண்டுகள், பல 2000 ஆண்டுகள் கழித்து இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் லட்சோப லட்ச, மில்லியனாக, உலகத்தின் பெரும் எண்ணிக்கை தொகை இவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டு வாழும் என்று சொன்னால் அந்த மக்காவில் உள்ள யாராவது நம்பி இருப்பார்களா? ரசூலுல்லாஹ் யாரை நம்பினார்கள்? யாரை நம்பினார்கள்? தாயிஃபிலே கஷ்டப்பட்டு மக்காவாதிகள் புறக்கணிக்கிறார்கள். தாயிஃபாசிகள் கல்லை கொண்டு எரிந்து விரட்டி விடுகிறார்கள். சோதனையால் அகப்பட்டு எங்கே செல்வதென்று தெரியாமல் வரும்போது ஸெய்த் அவர்கள் கேட்டார்கள் ரசூலுல்லாஹ் இடத்திலே, யா ரசூலல்லாஹ், மக்காவில் உள்ள மறுபடியும் நுழைய போகிறீர்கள், உங்களை அவர்கள் தானே வெளியாக்கினார்கள். யா ஸெய்த், இன்னல்லாஹ ஜாஇலுன் லிமா தரா ஃபர்ஜன் வ மக்ரஜன் வ இன்னல்லாஹ நாஸிருன் தீனஹு. அல்லாஹு அக்பர். இன்னல்லாஹ நாஸிருன் தீனஹு, அவனுடைய தீனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், வெற்றி அளிப்பான்.
இந்த நிலையை அல்லாஹ் மாற்றுவான் செய்தே. ஹந்தக்குடைய யுத்தம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பாறையை எங்களால் உடைக்க முடியவில்லை, பசி அவர்களை வாட்டுகிறது. ரசூலுல்லாஹ் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டிருக்கிறார்கள், 2 கற்களை. பசியால் மிக ஒரு ஆயுதம் கொடுக்கப்படுகிறது உடைப்பதற்காக. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி அடித்தார்கள் அந்த கல்லை, அந்த பாறையை. அடைக்கும் போது சொன்னார்கள், அல்லாஹு அக்பர் உஅதீது மஃபாத்திஹ ஷாம், ஷாம் தேசத்துடைய சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். 2வது முறை அடித்தார்கள், உஅதீது மஃபாத்திஹ ஃபாரிஸ், பாரிஸ் கோட்டையின் சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். 3வது அடி அடித்தார்கள், எல்லாம் உடைந்தது. சொன்னார்கள், உஅதீது மஃபாத்திஹல் யமன், யமன் தேசத்துடைய சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். முனாஃபிக்குகள் சிரித்தார்கள். கல்லை கற்றிக்கொண்டு வயிற்றிலே பசியால் சுமந்து கொண்டு போரை எப்படி எதிர்நோக்க முடியும் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இவர் யமன் தேசத்து, பாரிஸ் தேசத்து, ஷாம் தேசத்துடைய ஆட்சிகள் ஒப்படைக்கப்படும் என்று சொல்கிறார். கேலியாக இல்லையா என்று கேலி செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹப்பாப் இப்னு அரத் ரசூலிடத்திலே ஓடி வந்தார்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? ஹப்பாப், இதற்கு முன்னால் உள்ள சமூகம் சோதிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்காக. ஒரு மனிதரை கொண்டு வருவார்கள், 2ஆக பிளந்து விடுவார்கள். ஹப்பாப், ஒரு மனிதரை படுக்க வைத்து இரும்பு சீப்புகளால் சொறிவார்கள், எலும்புகள், தோள்கள், சதைகள் தீர்ந்துவிடும். ஹப்பாப், அவர் அல்லாஹ்வுடைய தீனிலிருந்து விலக மாட்டார். வல்லாஹி லயுத்திம்மன்ன ஹாதல் அம்ர். ஹப்பாபே, அல்லாஹ் அவனுடைய வார்த்தைகளை, அவனுடைய காரியங்களை முழுமையாக்கியே தீருவான். ஹப்பாப், அவனுடைய குதிரத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஹப்பாப், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுராகா ஹிஜ்ரத்துடைய பயணத்தின் போது சுராகா துரத்தி வருகிறார். சுராகா இப்னு மாலிக் துரத்தி வருகிறார். ரசூலை நெருங்க முடியாது என்று அந்த காஃபிர் உணர்ந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்கிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு பின்னால் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள், ஆனால் ஏதாவது செய்தி அவர்களிடத்திலே கொண்டு சென்றால் நம்புவார்கள். இத்ஹப் யா சுராகா, சுராகாவே செல், உனக்கு கிஸ்ராவுடைய கவசங்கள், காப்புகள் உனக்கு அணிவிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். கிஸ்ரா சாஹிப் ஃபாரிஸ், பாரிசுடைய அரசன் கிஸ்ராவுடைய கவசங்களா, காப்புகளா எனக்கு அணிய வைக்கப்படும். நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்கள் மதீனாவை நோக்கி. அல்லாஹு அக்பர். உமர் அழைத்தார். உமருடைய ஆட்சி காலத்தில் எங்கே சுராகா? ரசூலுடைய வாக்கு உண்மையாகிவிட்டது. கிஸ்ராவுடைய காப்புகளை அணிவித்தார்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். வலா தஹினு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அலவுன இன் குன்தும் முஃமினீன். அன்துமுல் அலவுன், நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் முஃமின்களாக வாழ்ந்தால். நீங்கள் முஃமின்களாக வாழவில்லை என்றால் உயர்ந்தவர்கள் அல்ல. எண்ணிக்கையில் கடல் நுரையளவு இருந்தாலும் என் சமூகத்தின் மீதுள்ள பயத்தை எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் எடுத்து விடுவான். யார் பயப்படுகிறார்கள்? யார் கண்ணியம் கொடுக்கிறார்கள் நமக்கு? அல்லாஹ் அக்பர். ஹுவல் காதிர். சுப்ஹானல்லாஹ். எதையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன். குழந்தைகள் இல்லாமல் இன்று பலர் தவிக்கிறார்கள். எத்துணை ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை என்ற இழிவால் சிரமத்திலே வாடி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யாரை அழைத்தார்கள்? யா அல்லாஹ், வயதாகிவிட்டது, என் மனைவி மலடியாகிவிட்டால் எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும்? இருந்தாலும் எங்களுக்கு குழந்தையை கொடு யா அல்லாஹ். அல்லாஹ் கொடுத்தான் யஹ்யாவை. கேட்டார், யா அல்லாஹ் எப்படி? கால கதாலிக் கால ரப்புக ஹுவ அலைய ஹய்யின். அப்படித்தான் ஏற்படும். அல்லாஹ்விற்கு அந்த காரியம் எளிதானது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிழக்கு நோக்கி பயணமாகி திரையை மறைத்துக் கொண்டதற்கு பிறகு ஜிப்ரீலை அல்லாஹ் அனுப்பி சொன்னான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறான், தூய்மையான குழந்தை என்று. மரியம் கேட்டார்கள், எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? என்னை யாரும் தொடவில்லை, எந்த ஒரு தவறான செயலும் என்னிடத்திலே இல்லை. கால கதாலிகி கால ரப்புகி ஹுவ அலைய ஹய்யின். அப்படித்தான் அல்லாஹ் நாடியதை செயல்படுத்துவது அவனுக்கு எளிது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சாரா அவர்களுக்கு குழந்தை இல்லை,
அல்லாஹ் மலக்குகளை அனுப்பினான் வீட்டுக்கு விருந்துக்காக. உணவு வைக்கப்பட்ட போது அவர்கள் விலகி கொண்டார்கள். நீங்கள் பயப்படாதே, நாங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட மலக்குகள், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை நற்செய்தியாக கொடுக்குமாறு எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறான். நெஞ்சில் அடித்துக்கொண்டு முகத்தில் அடித்துக்கொண்டு ஓடி வந்தார்கள் சாரா. எப்படி அல்லாஹ் எங்களுக்கு அதை கொடுக்க முடியும்? நான் வயதாகிவிட்டேன், மலடியாக இருக்கும் நிலையில். ஜக்கரியாவிற்கு குழந்தையை கொடுத்தவன். ஒரு நபி அழைத்தார் அல்லாஹுவை, எனக்கு குழந்தையை கொடு யா அல்லாஹ் என்று. மரியமுக்கு குழந்தையை கொடுத்தவன் ஆண் துணை இல்லாமல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தவன். அவன் நாடிய போது உங்களுக்கு குழந்தையை கொடுக்க ஆற்றல் இல்லாதவனா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் கொடுப்பான். கேட்டதை அல்லாஹ் கொடுப்பான். அவன் நாடியதை அல்லாஹ் கொடுப்பான். எம் வேலை அவனை நாட வைப்பது, அவனிடத்திலே வேண்டுவது, கரமேந்துவது, அழுகுவது, தேவையை கேட்டு முறையிடுவது. அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படிப்பட்டவர்களை பார்த்து. ஒன்று அல்லாஹ் கொடுப்பான், இல்லை இல்லை என்று அல்லாஹ் மறுப்பான். இல்லை என்று அல்லாஹ் மறுத்தால் உமக்கு நலவு, அது நீ அறிய மாட்டாய், அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் தாமதமாக கொடுத்தால் அல்லாஹ் தாமதப்படுத்துகிறான். ஒன்று கொடுப்பான், இல்லை என்றால் கொடுக்க மாட்டான். இல்லை என்று சொல்லுவான் அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு. இல்லை என்று சொன்னால் எனக்கு நல்லது, அது உங்களுக்கு நல்லது. அது அல்லாஹ் நலவை தவிர முஃமின்களுக்கு எதையும் தரமாட்டான். சுப்ஹானல்லாஹ். وما كان الله ليعجزه من شيء في السماوات ولا في الأرض إنه كان عليما قديرا. வானம் பூமியில் எதுவும் அவனுக்கு சிரமம் இல்லை. வானம் பூமியில் எதுவும் அவனுக்கு தோல்வியை தர முடியாது. எதுவும் அவனை தடுத்து விட முடியாது. எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன். உங்களுடைய எதிரிகளின் மீதும் அவன் தான் ஆற்றல் உள்ளவன். எதிரிகளுடைய உள்ளங்களின் மீதும் அவன் தான் ஆற்றல் உள்ளவன். எல்லாவற்றினுடைய ஆற்றலும் அவனுடைய உச்சி, எல்லாவற்றினுடைய உச்சியும் அவனுடைய கரத்தில் இருக்கிறது. அல் கதீர் அவன், அல் காதிர் அவன், அல் முக்ததிர். சுப்ஹானல்லாஹ். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை, கவலை, நோய் எதுவாக இருந்தாலும் 2 கேள்வியை கேளுங்கள். முதல் கேள்வி, இந்த பிரச்சனையை, இந்த சோதனையை, இந்த குழப்பத்தை என் ரப்பு அறிந்திருக்கிறானா இல்லையா? அவனுக்கு இது தெரியுமா தெரியாதா? அல்லாஹு அலீம், அல்லாஹ் அறிந்தவன் தான். இரண்டாவது கேள்வி, இந்த பிரச்சனையை, இந்த சோதனையை, இந்த சிரமத்தை யார் நீக்க முடியும்? அல்லாஹுவை தவிர. அல்லாஹ் அதை நீக்குவதற்கு ஆற்றல் உள்ளவனா? ஆற்றல் உள்ளவன். அல்லாஹு கதீர், அல்லாஹு அலீம், அல்லாஹு கதீர். ஏன் கவலை? அறிந்திருக்கிறான் உன் பிரச்சனையை. இதை அவன்தான் நீக்க முடியும், வேறு யாரும் நீக்கிவிட முடியாது. உலகமெல்லாம் சேர்ந்தாலும் நீக்க முடியாது என்றால், அவன்தான் நீக்க முடியும் என்றால், நீ யாரிடத்திலே செல்ல வேண்டும்? அவனிடத்திலே. அவனிடத்திலே சொல்லிவிட்டாயா? கூறினாயா? முறையிட்டாயா? அழுதாயா? மண்டியிட்டாயா? பணிந்தாயா? லா தஹஃப் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா மா ظنك باثنين அல்லாஹ் ثالثهما. இரண்டாமவரா நாம் இருக்கிறோம், இவர்கள் குடிந்தால் எம்மை பார்த்து கொலை செய்து விடுவார்கள் என்ற பயமா? இவர்களுடைய ஆற்றல் எல்லாம் அவனிடத்தில் இருக்கிறது. அவர்களுடைய பார்வை கீழே குடியாது, முடியாது அவர்களால் எம்மை பார்ப்பதற்கு. அல்லாஹு சாலிசுஹுமா. உங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தனியே இல்லை. உங்களுடைய கவலையில் நீங்கள் தனியே இல்லை. உங்களுடைய சோதனையில் நீங்கள் தனியே இல்லை. உங்களுடைய நோயில் நீங்கள் தனியே இல்லை. உங்களுடைய கடலில் நீங்கள் தனியே இல்லை. உலகமெல்லாம் என்னை வெறுத்து விட்டதே, யாரும் எனக்கு உதவிக்கு இல்லையே. ஆம், இந்த உலகம் பொய், இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது. எல்லோரும் உங்களை ஒரு நாள் புறக்கணிப்பார்கள். யாரும் இல்லை என்ற நிலை வரும். அப்போது உணர்ந்து கொள்வீர்கள், என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவன், என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் இதை நீக்கக்கூடியவன் என்று அவனை அழைப்பீர்கள். அவனை அழைத்தால் அவன் உங்களோடு இருப்பான். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ் உங்களை அரவணைப்பான். எதுவாயினும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். திருமணமா? அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். குடும்ப பிரச்சனையா? அல்லாஹ்வை அழையுங்கள். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். கடனா? நிறைவேற்ற வேண்டுமா? கோடிகள் கடனா? வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன். அவன்தான் கொடுக்க முடியும் செல்வத்தை, நாடியவர்களுக்கு கொடுப்பான். உலகமே இழிவை தர காக்கிறதா? உலகமே உங்களை எதிர்க்கிறதா? வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர்.
வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். இறுதியாக ஒரு மனிதன் சொர்க்கத்திலே நுழைந்து நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய சுமக்கக்கூடிய சுமையில் மிகப்பெரிய சுமை அவனுடைய பாவங்கள். அவனுடைய பாவங்களை அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுவிட முடியாது, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு மட்டும். அல்லாஹ்வுடைய ஆற்றல் அதற்கு தேவை. அவன் நாடினால்தான் மன்னிப்பான், அவன் நாடினால்தான் தண்டிப்பான். அவனுடைய ஆற்றல் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவங்களை மன்னிப்பதில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதனால்தான் அவன்தான் படைத்தான், அவன்தான் நேர்வழி காட்டுகிறான், அவன்தான் உணவளிக்கிறான், அவன்தான் பானம் புகட்டுகிறான், அவன்தான் நோயை ஏற்படுத்துகிறான், அவன்தான் குணப்படுத்துகிறான், அவன்தான் உயிர் உள்ளவருக்கு உயிர் கொடுக்கிறான், உயிரெடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய ஆற்றலை குறித்து பேசி வரும்போது சூரத்து ஷுஆராவுடைய வசனத்தில் வல்லதி அத்மஉ அய்யக்ஃபிர லி ஹதீஅதி மின் யௌமத்தீன், அந்த தீர்ப்பு நாளில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி பேசி வரும்பொழுது சொன்னார்கள். ஒரு அடியான் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவனாக இருக்கிறான் என்றால் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்கிறான் என்பதற்கு அர்த்தம் அல்லாஹ் இந்த பாவத்தை அவனுடைய ரஹ்மத்தோடு மன்னிப்பான் என்பதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய குத்ரத்தால் இந்த பாவங்களை நீக்குவான். அவன் நாடினால்தான் இந்த பாவங்களை மன்னிக்க முடியும், அவன் எனக்கு இரக்கம் காட்டுவான் என்ற இரண்டும் சேர்ந்தால்தான், அவன் நாடினால்தான் இந்த பாவங்களின் இடமிருந்து நீக்குவான், மறைப்பான் என்ற அவனுடைய ஆற்றலின் மீது பணிவை வெளிப்படுத்தினால்தான் அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا فلا يغفر الذنوب الا انت. யா அல்லாஹ், ظلما كثيرا, அதிகமான அநீதம் செய்து விட்டேன் நஃப்ஸுக்கு, இந்த பாவங்களை உன்னை தவிர யாரும் மன்னிக்க முடியாது. فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. உன்னை தவிர யாரும் மன்னிக்க முடியாது என்ற அந்த குத்ரத்தை அவனுக்கு வெளிப்படுத்துமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருக்கு சொன்னார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸில் சொன்னார்கள், மன் அலிம மின்கும் அன்னி ذو قدرة على مغفرة الذنوب. அல்லாஹ் கூறுவதாக, யார் ஒருவர் உங்களில் நான் தான் பாவங்களை மன்னிப்பதற்கு ஆற்றல் உள்ளவன், ذو قدرة, ஆற்றல் உள்ளவன் என்று அறிந்து என்னை அழைக்கிறாரோ, غفرت له ولا أبالي ما لم يشرك بي شيئا, எனக்கு இணை வைக்காத வரை அவர்களை நான் மன்னிப்பேன். நான் அறிந்தவன், நான் ஆற்றல் உள்ளவன் என்பதை அறிந்து என்னிடத்திலே மன்னிப்பை தேடினாள். நாம் பலம் உள்ளவர்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் பலகீனமானவர்கள் அல்ல. இம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். அவனல் காதிர், எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன், என் மீதும் ஆற்றல் உள்ளவன், என் உடல் உறுப்புகளின் மீது ஆற்றல் உள்ளவன். அவனுடைய ஆற்றலால் தான் என் இதயம் துடிக்கிறது, அவனுடைய ஆற்றலால் தான் என் நாவு அசைகிறது, அவனுடைய ஆற்றலால் தான் என் மூளை சிந்திக்கிறது, அவனுடைய ஆற்றலால் தான் என் கரங்கள் நகல்கிறது, அவனுடைய ஆற்றலால் தான் நான் உறங்குகிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் சிரிக்கிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் கவலை அடைகிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் அழுகிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் நடக்கிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் இந்த உலகத்திலே வாழ்கிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் மரணிப்பேன், அவனுடைய ஆற்றலால் தான் மரணித்ததற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவேன், அவனுடைய ஆற்றலால் தான் விசாரிக்கப்படுவேன், அவனுடைய ஆற்றலால் தான் நன்மை செய்தால் சொர்க்கம், பாவம் அதிகமாக இருந்தால் நரகம் என்று தீர்ப்பளிக்கப்படுவேன், அவனுடைய ஆற்றலால் தான் சொர்க்கம் நுழைவேன், அவனுடைய ஆற்றலால் தான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவேன், அவனுடைய ஆற்றலால் தான் நாளை மறுமையில் அவனுடைய திருமுகத்தை என்னால் பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அவனுடைய ஆற்றல் தான் என் நோயை நீக்க முடியும், அவனுடைய ஆற்றல் தான் என் கவலைகளை நீக்க முடியும், அவனுடைய ஆற்றல் தான் என் பிரச்சனைகளை நீக்க முடியும் என்ற நம்பிக்கை எந்த ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் ஆழமாக குடிகொள்கிறதோ ஃபஹுவ ஹஸ்புஹு, அவன் ஒருவன் அவர்களுக்கு போதுமானவன். அல் கதீரை அறிந்து கொள்ளுங்கள், அல் காதிரை அறிந்து கொள்ளுங்கள், அல் முக்ததிரை அறிந்து கொள்ளுங்கள். அழையுங்கள் அல் காதிர், யா அல் காதிர் என்று அல்லாஹ்வை அழையுங்கள். எனக்கு ஆற்றலை கொடு, என்னை பலப்படுத்து, இந்த நோயிலிருந்து குணமாக்கு, இந்த பிரச்சனையிலிருந்து குணமாக்கு என்று அல்லாஹ்வை அழையுங்கள். எந்த சோதனையும் சோதனை அல்ல அல்லாஹ் உதவி செய்யும் வரை, எந்த கவலையும் கவலை அல்ல அல்லாஹ் உதவி செய்யும் வரை. அல்லாஹ் தடுத்து கொண்டால், நிறுத்தி கொண்டால் தன் உதவியை எம்முடைய பாவங்களால், எம்முடைய பிரச்சனை, எம்முடைய அநீதத்தால்
அல்லாஹ்வை தவிர யாரும் எமக்கு உதவி செய்ய முடியாது. அந்த காதிரை தவிர யாரும் எமக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவானாக. அறிஞர்களுடைய கூற்றை கொண்டு முடிக்கிறேன். இந்த உலகத்தில் பலமான மனிதனாக நீ மாற வேண்டுமென்றால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள், பலமுள்ள மனிதனாக நீ இருப்பாய். இந்த உலகத்திலே செல்வந்தவனாக நீ மாற வேண்டுமென்றால் உன் கரத்தில் இருப்பதை பற்றி பிடித்துக்கொள், அதை போதுமாக்கிக்கொள். அல்லாஹ் உனக்கு கொடுத்ததிலிருந்து நீ செல்வந்தவனாக இருப்பாய். இந்த உலகத்திலே சிறந்த கண்ணியமுள்ள மனிதனாக நீ வாழ வேண்டுமென்றால் ஃபத்தகில்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், கண்ணியமுள்ள மனிதனாக அல்லாஹ் உன்னை ஆக்குவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தன்மைகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ்வை அறிந்து அவனுக்கு முன்னால் பணியக்கூடிய, சுஜூதில் விழும்போது அந்த அல் காதிர், அந்த ஆற்றல் உள்ளவனுக்கு முன்னால் விழும்போது அவனை உணர்ந்து விழக்கூடிய, அவனை புரிந்து விழக்கூடிய இந்த ரூஹுக்கு, இந்த உயிருக்கு அவனுடைய பணிவை கற்றுக் கொடுத்து விழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பானாக. சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அலா. அல்லாஹ்வே, நீ பரிசுத்தமான உயர்ந்தவன், நீ பரிசுத்தமானவன், நீ புகழுக்குரியவன், நீ உயர்ந்தவன், நீ மகத்துவமிக்கவன் என்று அல்லாஹ்வை அழைக்கும் போது அல் கதீர் என்ற தன்மையை நினையுங்கள், அல் காதிர் என்ற தன்மையை நினையுங்கள், அல் முக்ததிர் என்ற தன்மையை நினையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த இல்மை அல்லாஹ் பலனுள்ள இல்மாக அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹ்வின் மீது அதிகம் நேசம் கொண்டு அவனை அதிகம் பயப்படக்கூடிய மனிதர்களில் ஒருவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். இந்த அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு, இந்த கல்வியை தேடுவதற்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியதற்கு அல்லாஹ் இதனை சொர்க்கம் இந்த செயலுக்குரிய கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தை உங்களுக்கு ஆக்கட்டும், நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கட்டும். அல்லாஹ்விடத்திலே நானும் துஆ செய்து கொள்கிறேன், நீங்களும் துஆ செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எம்மை பாதுகாக்க போதுமானவன், அல்லாஹ் எம்முடைய சிரமங்களை நீக்குவதற்கு போதுமானவன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தகுஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.